வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குவிசன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான, அதே சமயம் நல்ல டேஸ்டியான சிக்கன் பிரியாணி. இந்த சிக்கன் பிரியாணி அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சிக்கனும் நல்லா சாஃப்டாக குக்காக இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாகவே செய்யலாம். இதே அளவுகளோட இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 4-5 வாட்டி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சில்லி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பரட்டி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு பரட்டி வைக்கணும். இந்த மாதிரி செய்கிறனால பிரியாணியில் சிக்கன் நல்லா சாஃப்டாகவே குக் ஆகும். இப்போ இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானோன்னா தாளிப்புக்கு 4-5 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. 2 அன்னாசி பூ, கொஞ்சமாக கல்பாசி, தட்டி வச்ச 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 7 கிராம்பு சேர்த்துக்கலாம். 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரியட்டும். பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி பொடியாக நறுக்குனா புதினா சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ளேவர் வர வரைக்குமே நல்லா வதக்கி விடலாம். புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா ஃப்ளேவர் வர வரைக்கும் வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் நறுக்குனா 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினோன்னா நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கீறி வச்ச 7 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் மிளகாவோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்குமே நல்லா வதக்கி விடணும். நீல வாக்கில் நறுக்குனா 3 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமாகவே நல்லா வதங்கிடும். வெங்காயம் தக்காளிலாம் இந்த அளவுக்கு வதங்கணும்னு நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சில்லி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விடலாம். மசாலாலாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ மசாலாலாம் இந்த அளவுக்கு குக் ஆன பிறகு நம்ம ஊற வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கோம். இப்போ அதெல்லாமே சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். 1/2 கிலோ பிரியாணிக்கு 3/4 கிலோ சிக்கன் போடும்போது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்போவுமே ரைஸோடுமே சிக்கன் கொஞ்சம் கூடுதலாக போட்டு செய்யும் போது அந்த பிரியாணியோட டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் 1/2 கிலோ ரைஸு 1/2 கிலோ சிக்கன் கூட போட்டு செய்யலாம். சிக்கன் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தோம்னா பிரியாணியோட ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா கிடைக்கும், அவ்வளோதான். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். 1.5 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு கைப்பிடி பொடியாக நறுக்குனா புதினா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம். பிரியாணியில் மட்டும் எப்போவுமே 1 பிஞ்ச் அளவு உப்பு கூட சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ரைஸ் போடும்போது ரொம்பவே கரெக்டாக வரும். 1/2 எலுமிச்சைப்பழ ஜூஸை சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன்.
இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு தான் நம்ம அரிசி சேர்க்கணும். நான் இந்த அழாக்கில் 1.5 அழாக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு பெரிய டம்ளரில் 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசியை 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி சேர்த்துட்டு மெதுவாக கலந்து விடலாம். இப்போ குக்கர் மூடி போடுறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். கடைசியாக 1 ஸ்பூன் நெய் சேர்க்கும் போது பிரியாணியோட ஃப்ளேவர் நல்லா கொஞ்சம் கூடுதலாகவே கிடைக்கும். இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு மேலே நல்லா ப்ரெஷர் வந்ததுக்கப்புறமா நம்ம விசில் போட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு ப்ரெஷர் வந்தோன்னா நம்ம விசில் போட்டுடலாம். இந்த பிரியாணிக்கு நம்ம 3 விசில் வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ ப்ரெஷர் நல்லா இறங்கினதுக்கு அப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். செம்ம ஃப்ளேவராக வந்திருக்கு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இது அரிசி உடையாமல் மெதுவாக கலந்து விடலாம். அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்ல உதிரி உதிரியாகவே வந்திருக்கு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு திரும்ப நம்ம குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கமகமன் வாசனையோடு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சிக்கன் பிரியாணி டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் குயிசன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். எப்படி இருந்துன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.